பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு ஆயத்தம், முறைமை அவசியம். ஆதார வசனம் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பூரண ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே, மேற்கண்ட வாக்கில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலன் கொடுப்பார் என்று சொல்கிறது. முதலில் பலன் கொடுக்கிறார், பின் சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் கிரமத்தை வைத்திருக்கிறார். எதை முதலில் செய்ய வேண்டும், அதற்கு அடுத்து என்ன என்பதை அவர்தான் தீர்மானிக்கிறார். ஏன் என்பதும் காரணம் என்பதை அவரே அறிவார். இது ஏன் நான் இப்படி செய்கிறேன் என்று நம்மிடம் அவர் விளக்கம் கொடுப்பதில்லை. ஏன்னா ஏன் இப்படி செய்கிறேன்னா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவர் விளக்கம் கொடுப்பதில்லை. கிரமத்தை அவர் மாற்றுவதும் இல்லை. நாம் அவசரப்படுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம் என்பதற்காக டபார் என்று எதையும் மாற்றுவதும் இல்லை. எந்த ஜெபத்தை நாம் அவர் முன் வைத்தாலும், எத்தனை குறிப்புகள் வைத்தாலும் அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவது அவருக்கு அற்பமான காரியம். அற்பமான காரியமாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். போகிற போக்கில் அவர் எதையும் செய்வதில்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றும் செய்வதில்லை. எல்லாவற்றுக்கு காரண காரியத்தை வைத்திருக்கிறார். கொடுத்தாலும் கொடாவிட்டாலும் தாமதித்தாலும் சகலத்துக்கு காரண காரியங்கள் உண்டு, முகாந்திரங்கள் உண்டு. முதலில் பலன் கொடுப்பது சரீர பலன் மட்டுமல்லங்க, ஆத்துமாவிலே பலன் கொடுக்கிறார். இன்று இரவு இத்தனை மணிக்கு நான் உனக்கு ஆத்தும பலன் கொடுக்க போகிறேன் என்று அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டு அவர் கொடுப்பதில்லை. நாம் ஜெபித்து கொண்டே வருகிறோம். அவர் கொடுத்த வாக்கை அறிக்கை செய்தும் எதிர்பார்த்தும் காத்தும் வருகிறோம். அந்த பர்டிகுலர் ஜெபத்திற்கு அவர் நாம் கேட்டவுடன் லேபிள் ஒட்டி ஆயத்தப்படுத்தி விட்டார். புரிகிறதுக்காக சொல்கிறேன். காலத்தையும் அதன் முறைமையும் குறித்து விட்டார். முறைமை என்றால் பாணி, அவருடைய பாணியில் தான் கொடுப்பார். அவருடைய சித்தத்தில் இருந்த பிரகாரம்தான் நாம் கேட்டதை விட அற்புதமாக ஆயத்தம் செய்து விட்டார். எபேசியர் 3:20. நமக்கு இந்த காலமும் தெரியாது, அவரது பாணியும் தெரியாது. ஏது நடவாத இருக்கும்போது ஜெபம் குறைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெப வாஞ்சை குறைகிறது. விசுவாசத்தில் ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது. நாமே தான் கற்பனை பண்ணி கொண்டேமோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கவில்லையோ, நானே எடுத்துக்கொண்டேனோ, அவர் கொடுத்ததாக நினைத்து கொண்டேனோ, நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லையோ, இதை பெற நமக்கு தகுதி இல்லையோ என்று பலவாறு யோசிக்கிறோம், குழம்புகிறோம். நாம் இப்படி குழம்பி விட்டோம், தளர்ந்து விட்டோம் என்பதற்காக அவர் நம் ப்ளூ பிரிண்ட் அனைத்தையும் நமக்கு விவரித்து காட்டுவதில்லை. மாறாக நம்மை பலப்படுத்துகிறார். வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்லங்க, பலருடைய சாட்சிகளை கேட்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் தெளிவையும் பலத்தையும் தைரியத்தையும் வைக்கிறார். என் பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது, அது பெரும் வரை என் பிள்ளை தளர்ந்து போகக்கூடாது என்று கரிசனை உள்ள தகப்பன். இதற்கு சங்கீதம் 77வது சங்கீதம் 1-10 வரை வாசிப்பது நல்லது. தயவு செய்து வாசியுங்கள். இதனுடைய சுருக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஜெபித்தேன், தேவனிடம் சத்தத்தை உயர்த்தினேன், ஆறுதல் இல்லை, அதாவது பதில் இல்லை. இருதயத்தோடு சம்பாஷித்து கொண்டிட இருதயத்தோடவே நான் சம்பாஷித்துக் கொள்கிறேன். என்ன சம்பாஷித்து கொண்டான்? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்கள் அடைத்து கொண்டாரோ என்றேன். இதுதான் சங்கீதக்காரன் புலம்புகிறான். நம்மளை மாறித்தான். கேட்டீர்களா? சங்கீதக்காரன் நம்மை போலவே புலம்புகிறான். உடனே அவனுடைய அறிக்கையை பாருங்கள். அடுத்து இது 9 வசனம் வரல, இது 10வது வசனம். உடனே அப்பொழுது நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், செயல்களை நினைவு கூறுவேன், இதுவரை நடந்ததெல்லாம் அதிசயங்களை நினைவு கூறுவேன், தியானிப்பேன், அவருடைய கிரியைகளை யோசிப்பேன், அவருடைய செயல்களை எண்ணுகிறேன் என்கிறான். புலவனை எப்படி திடீரென்று இப்படி பேசுகிறான்? பலவானை போல. அதுதான் இந்த பலவீனத்தில், இந்த புலம்பலை அவருடைய பலன் பூரணமாய் விளங்கிற்று. நம்முடைய கெட்ட சாட்சியாக உருவாக்க மாட்டார். தளர்ந்து போனது உண்மை, ஜெபிக்கிறதுக்கு குறைவு உண்மைதான். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் அதை பலப்படுத்தி மறுபடியும் எடுத்து நிறுத்துகிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறுத்தவில்லை, பலப்படுத்துகிறார். ஜெபிப்பதற்கு பலப்படுத்துகிறார், அறிக்கை செய்வதற்கு பலப்படுத்துகிறார். நமக்குள்ளேயே பலன். உடனே ஆவியானவர் வேடிக்கை பார்க்காமல் துரிதமாய் செயல்பட்டு நம்மை பலப்படுத்துகிறார். ஏது நடக்கவில்லை, ஆம், இருந்தும் நாம் விசுவாசத்தில், ஜெபிப்பதில், எதிர்பார்த்ததில் பலப்படுகிறோம். இது ஏதோ நாமவே செய்கிறது போல இருக்கும். இது ஆவியானவர் கொடுக்கும் பலன். இதைத்தான் முதலில் செய்கிறார். கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார்.
கொடுப்பார். நாமவே தெம்பாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் நாமவே ஏதோ ஒன்றை செய்து புஷ்டி பண்ணி தெம்பாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் புஷ் என்று போய்விடும். தேவ பலன் அதை அடையும் வரை நம்மை தாங்கி பிடிக்கும். அடுத்தது சமாதானம் அருளி ஃபைனலாக தாம் ஏற்படுத்தி வைத்த ஆசீர்வாதம் முழுவதும் கொடுத்து திருப்தியாக்குறார், பூரணமடைய செய்கிறார். இது என்ன சமாதானம்? பலப்படுத்தல் புரிஞ்சுது. அது என்ன சமாதானம்? ரட்சிக்கப்பட்டது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. இது நமக்கே தெரியுதில்லை. நமக்குள்ள அந்த ஒரு பொக்கிஷம் இருப்பது என்பது நமக்கு தெரிவதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்லங்க. உலகம் பொண்ணு பொருள் அது இது எதையாவது கொடுத்து சந்தோஷப்படுத்து அது அல்ல. தேவன் தம்முடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். யோவான் 14:27. தாம் யோசிப்பது போல, தாம் விழிப்புணர்வோடு இருப்பது போல, தாம் ஜாக்கிரதையாக இருப்பது போல, தாம் எதிர்பார்ப்பு போல தம்முடைய சிந்தனையை கொடுக்கிறார். தான் சமாதானர். ஆசீர்வதிப்பிற்கு முன்பாக இந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை கொடுக்கவில்லை என்றால் நம்ம ஆசீர்வாதம் நமக்கு மதிப்புள்ளதாக தெரியாது. தம்மை போல சிந்தித்து முடிவெடுத்து ஒரு ஜாக்கிரதை உள்ள ஆவியோடு விழிப்புணர்வோடு ஆசீர்வாதத்தை நல்ல மாற்றம் வரும் முன்னே விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டேன். இனி அதை எப்படி பேணி காப்பது, முன்பு போல அசால்ட்டாக இருக்கக்கூடாது என்ற நிச்சய உணர்வோடு ஆயத்தமாக்க வைக்கிறார். இதுதான் சமாதானம் வருது. எனக்கு சுகம் கிடைக்கும், இனிமேல் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். இது சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்பது. எனக்கு பணம் வரும், நான் இப்படித்தான் பக்குவமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள். எனக்கு வேலை கிடைக்கும், அதை நான் பிடித்து கொள்வேன். எனக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், அதை யாரிடமும் சொல்லாமல் அலட்டிக்கொள்ளாமல் நான் பார்ப்பேன். இதுதாங்க அது கொடுப்பதற்கு முன் வரக்கூடிய ஜாக்கிரதை. இது சமாதானம். இந்த நிலை வந்ததும் கேட்டதும் கேளாததும் சகலமும் நம்ம நோக்கி வருகின்றன. இனி எத்தனை உயர்வான நிலை வந்தாலும் தடுமாறாமல் மகிமையை தேவனுக்கு செலுத்தி அதை பொறுமையாக அமைதியாக நிதானத்தோடு அனுபவிப்போம். இந்த வரலை என்றால் நமக்கு எத்தனை கொடுத்தால் பழைய டாம் டூம் என்று தான் நடப்போம். அதுதான் முதலே சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தை அட்டாச் பண்ணியிருக்கிறார். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு சாட்சி யோபு, ஆபிரகாம். யோபு தான் பிறந்த நேரத்தை கூட சபித்தான். நான் பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சபித்தான், வேதனைப்பட்டான், பின் பலப்பட்டான். யார் விட பலப்படுத்தினது? அவன் நண்பர்கள் இருக்கிற பலத்தை போக்கடித்து கொண்டிருந்தார்கள். ஆவியானவர் பலப்படுத்தினார், பலப்பட்டான். நான் சொன்னது தவறு. வலப்பக்கம் பார்க்குறேன் காணா, இடப்பக்கம் பார்க்குறேன் காணா, முன்ன பார்க்குறேன் பின்ன பார்க்குறேன் காணானா இருக்கிறார். நான் பொன்னாக விளங்குவேன், சோதித்தவேன், என் சொந்த கண்களை காணும். அறிக்கை எடுக்கிறான் இல்லவா? எங்கிருந்து வந்தது? தேவன் பலப்படுத்தினார். தேவன் பலப்படுத்தி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணு சொன்ன உடனே ஜெபம் பண்ணினார். ஆயத்தமாகி விட்டான். என்னால் முடியும், எனக்கு தகுதி உண்டு என்று. இந்த தகுதி உண்டு, என்னால் முடியும், நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்வதுதான் சமாதானம். உடனே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமும் அப்படித்தான். இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் சங்கீதம் 119:1-2 சொல்கிறது. சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுகிற பாக்கியவான் என்று. அக்கம் பக்கம் பார்க்காதீர்கள், சூழ்நிலையை பார்க்காதீர்கள், காலத்தை பார்த்து டென்ஷன் ஆகாதீர்கள். கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற அத்தனை காரியங்களும் பலப்படுத்துகிற நிலையிலேயே நில்லுங்கள். உங்களை எப்படி பலப்படுத்துகிறாரோ அதிலேயே நில்லுங்கள். உங்கள் வாழ்விலேயே அதிசயங்களை காண்பீர்கள். காணும் காலம் சமீபித்து விட்டது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆம், நான் பாக்கியவான், பாக்கியவதி. நீங்கள் தரும் ஆசீர்வாதத்தை பெற்று நிதானமாய் விழிப்புணர்வோடு வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. ஆயத்தம் அவசியம். உடைய முறைமைக்கு ஸ்தோத்திரம். நீர் என்ன பாணியில் கொடுக்கிறீரோ அப்படியே வாங்கிக் கொள்வோம். ஆயத்தம் இல்லாமல் எதை பெற்றாலும் அவைகள் வந்த வண்ணமாகவே போய்விடும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சகலம் கிரமமாக நடக்கட்டும் ஐயா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினமும் சத்தம் கேட்டு பலப்பட்டு உம்மோடு இணைந்து நடப்பேன் தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா.